Hello friends, இன்றைக்கு நம்மளோட கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். பேபி கார்ன் 65 பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சுலபமா செய்யக்கூடிய இந்த 65 எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாம். வாங்க கிச்சனுக்கு. பேபி கார்ன் 65 பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் போல பேபி கார்ன் எடுத்துருக்காங்க. இது முதல்ல நம்ம வேக வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இத வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வேக வச்சுக்க போறோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம இத சுடுதண்ணில போட்டு எடுக்க போறோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு தடவை தண்ணியில அலசிட்டு நம்ம சுடு தண்ணியில போட்டு எடுத்துக்கலாம். பேபி கார்னை வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இன்னொரு பக்கம் தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்க பேபி கார்னை 8ல இருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பதான் எண்ணெயில பொரிக்கிறப்போ மேல கிறிஸ்பாவும் உள்ள நம்மளுக்கு வெந்து இருக்கும். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பேபி கார்ன் வெந்துட்டு இருக்க வேலையில நம்மளுக்கு இதுக்கான மசாலா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் வாங்க. 1/4 கப் போல கார்ன்ஃபிளவர், 1/4 கப் போல மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது, பொடிசா கட் பண்ண கருவேப்பிலை ஒரு 5 இலையை பொடிசா கட் பண்ணிருக்கேன், 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் போல மிளகு தூள், மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய். சாதாரண எண்ணெய் தான், சுடலாம் வைக்கல, நார்மல் நம்ம பொரிக்கிறதுக்காக வச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்காங்க. முதல்ல எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பஜ்ஜி மாவுக்கு கலக்கிற மாதிரி நல்லா திக்கா கலந்துடலாங்க. மசாலா கலந்தாச்சுங்க. திக்கா இருக்கணும். அதே போல இப்படி எடுத்து விட்டா நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்ப மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்மளோட பேபி கார்ன் ஒரு 8 நிமிஷமா வெந்துட்டு இருக்குங்க. இன்னும் 2 நிமிஷம் ஆனதுமே நம்ம மசாலால சேர்த்துக்கலாம். டைரக்டா தண்ணில இருந்து எடுத்து மசாலால சேர்க்க வேண்டாம். தண்ணில நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மசாலால சேர்த்துக்கலாம். 10 நிமிஷமா நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாத்திடலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுமே நம்ம மசாலால கோட் பண்ணி பொரிக்க வேண்டியதுதான். எண்ணெயும் ஒரு பக்கம் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. நம்ம சுடு தண்ணியில போட்ட பேபி கார்னை இதுல டிப் பண்ணி நம்ம பொரிக்க வேண்டியதுதான். நம்மளோட சூப்பரான பேபி கார்ன் 65 ரெடி ஆயிடும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம பரட்டி வச்சிருக்க பேபி கார்னை இதுல சேர்த்துக்கலாம். நல்ல கோல்டன் கிறிஸ்ப் ஆகுற வரைக்கும் இதை டீப் ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் வெளியில கிறிஸ்பாவும் நம்ம வேக வச்சது உள்ளேயும் நம்மளுக்கு வெந்திருக்கும். எவ்வளவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சூப்பரா வந்திருக்குங்க. நல்லா வெந்துட்டு நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. இப்ப நம்ம இதை டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திக்கலாம். டேஸ்டியா குயிக்கா செய்யக்கூடிய நம்மளோட பேபி கார்ன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரம்யாஸ் குக்கிங்.